சேதுவோட சின்னம்மா ராஜாங்கத்துக்கிட்ட நீங்கள் சின்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே இருப்பீங்க, சேதுக்கு உன்ன மாதிரி ஒரு மாற்றம் தாய் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு. எனக்கு இப்போது ஐஸ்வர்யாவை பார்க்கும்போது அப்படி தாங்க இருக்குது. ஐஸ்வர்யா குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்க, ஐஸ்வர்யா குழந்தை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ராஜாங்கம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யா கிட்ட வந்து, ஐசு நீ எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்க, இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஐஸ்வர்யா, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு அழகரை ரொம்ப பிடிக்கும், உங்களை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு எனக்கு இப்போ அழகரையும் பிடிக்குமாமா. நீங்கள் நான் குழந்த மேலே வச்சுருக்கிற அன்பை பொய்ன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கு சேது, ஐயோ இல்லை ஐஷு, நீ என்னைக்கு அவன் உன்னோட உயிரை பணைய வச்சு குழந்தையோட உயிரை காப்பாற்றணும்னு நினச்சியோ அன்னைக்கே எனக்கு உன்னை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சு. நான் வாழ்க்கையை தொடங்காமல் இருக்கிறோன்னு நீ வருத்தப்பட்டதில் எனக்கு கொஞ்சம் வருத்தந்தான் ஐஸு. அதுக்கு காரணம் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, அது வரைக்கும் நம்ம ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சேது. இதை கேட்ட ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க மாமா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போது நம்ம புது வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம ஒரு நண்பர்களாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஐஸு, உனக்கு இரும்பிகிட்டே இருக்கிற இந்த மருந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு சேது மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஐஸ்வர்யாவுக்கு சேது மாமாவோட இந்த மாற்றம் ரொம்ப ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது. தமிழ்ச்செல்விக்கிட்ட, அம்மாச்சி ஐஸ்வர்யா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாச்சி அவங்களுக்கு நல்லாயிருச்சு, அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடி, குழந்தைய அவள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாச்சி. ஆமாம் அம்மாச்சி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் ஐஸ்வர்யா செஞ்ச இந்த நன்மையை நான் மறக்கவே மாட்டேன். ஐஸ்வர்யா இல்லைன்னா என் குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. ஆனால் உடனே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா, நீ அந்த இடத்துல இருந்திருந்தால் காப்பாற்றிருப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றினது அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க தனம். இதை கேட்ட ஐஸ்வர்யா, நமக்குள்ளே நிறைய கிளாஷஸ் இருக்குது, அதனால தான் நீ இப்போ என்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, சரி அழகரை நல்லா பார்த்துக்கோங்க தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஈஸ்வரி எப்படியாச்சும் ராஜாங்கத்துக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிடலாம், அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை ஆட்டையை போட்டு நல்லா சொகுசாக வாழலான்னு நினச்சா இந்த ஐஸ்வர்யா பெரிய நல்லவ மாதிரி ஆக்டிங்கை போட்டு அந்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஈஸ்வரியோட பொண்ணு என்னம்மா இவ ரொம்ப நல்லவளாக இருக்கா, தமிழ்ச்செல்விக்கு மேலே இவன் நடிப்பா போலையே, இவளை நம்பி நீ இவளை போய் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரியோட பொண்ணு. இதை கேட்ட ஈஸ்வரி, கொஞ்சம் பொருடி, மயிலேனா இறகு போடுறத தான் நம்மளால் எடுக்க முடியும், ஆனால் இதே அமுத்தி வச்சு பிடுங்கினோம்னா அது எவ்வளோ வேணுமோ அவ்வளவும் பிடுங்கிக்கலாம், அதனால் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். இந்த ஈஸ்வரியை நீ ஒன்றும் அசால்ட்டாக எடை போடாத, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி ஐஸ்வர்யா நல்லதாக மாறினதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.